ஓகே. இந்த ஹைப்போதலாமஸ்க்கான அனதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இங்கே நம்ம நிறையா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்று இந்த இடத்துல வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குழந்த அம்மாவோட யூட்ரஸ்லேருந்து வெளியில் வருது அப்படின்னா இந்த டைமை வந்து டிசைட் பண்ணுறது யார்? அந்த பேபியோட மதரா இல்லை டாக்டரா அப்படின்னு பார்த்தோம்னா இதை டிசைட் பண்ணுறது அந்த இடத்துல யாராக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுவும் பர்டிகுலராக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் தானா. இந்த ஹைப்போதலாமஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆர்டர் கொடுக்குதோ நீ இந்த டைமில் மதரோட யூட்ரஸ்லேருந்து நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்போதலாமஸ் வந்து எப்போ ஆர்டர் கொடுக்குதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக பேபி என்ன பண்ணுது அப்படின்னா மதரோட யூட்ரஸ்லேருந்து வெளியில் வருது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பார்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ். ஓகேயா. So next one is midbrain. It is located between thalamus and hindbrain. The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora quadrigemina. ஓகே, அந்த மிட்பிரைனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்போரா குவாட்ரிஜெமினா தட் கண்ட்ரோல் விஷுவல் அண்டு ஆடிட்டரி ரெஃப்ளெக்ஸஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம தென் இதிலிருந்து வரக்கூடிய அந்த நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு விஷுவலுக்கான இந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து யார் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா விஷுவல் அண்டு ஆடிட்டரி ஒர்க் வந்து யார் பண்ணிகிட்ருக்கா, அந்த ஃபங்க்ஷன் யார் பார்த்துட்ருக்கா அப்படின்னா இந்த மிட் பிரெயின் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைண்ட் பிரெயின். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் 3 parts: cerebellum, pons அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகேயா. ஸோ அப்போ எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். செரிப்ரம், தென் டைன்செஃபலான் பார்த்தோமா. ஓகேயா. ஸோ டைன்செஃபலான் பார்த்தோம். நெக்ஸ்ட் வேறு என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஹைண்ட் பிரெயினுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிபல்லம், பான்ஸ் அண்டு மெடுலா ஆப்லங்கேட்டா. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 important parts of hind brain. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே do you knowல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. The human brain constitutes nearly 60% of fat. ஓகே, மேக்ஸிமம் போர்ஷன் யார் தான் இதில் ஆக்குப்பை பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேயா. ஓகே, cerebellum. It is second largest part of the brain, formed of 2 large-sized hemispheres and middle vermis. It coordinates voluntary movements and also maintains a body balance. Okay, so cerebellum வந்து பார்த்தீங்கன்னா செரிபிரத்துக்கு அடுத்து மேக்ஸிமம் போர்ஷன் யார் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த cerebellum தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா பான்ஸ், a Latin word meaning bridge. It is a bridge of nerve fiber that connects the lobes of cerebellum. செரிபெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த லோப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து யாரோடது அப்படின்னா பான்ஸோடதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கான என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இது வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிபெல்லம், ஸ்பைனல் கார்ட், மிட் பிரெயின் அண்டு செரிபிரம். இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சைக்கிள். ஓகேயா. மெயின் ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சைக்கிள். ஸோ இப்போ ஒரு சில ப்ரீமெச்சூர்ட் பேபிலாம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும். ப்ரீமெச்சூர்ட் பேபி வந்து சடனாக வந்து இறந்துடுது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 months பேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு முன்னாடி என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட யூட்ரஸ்லேருந்து வெளியில் வந்துடுது. அப்படின்னா இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான சைல்டு வந்து இறந்து போகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா இந்த பான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சைக்கிள். ஏன்னா இந்த மாதிரி ப்ரீமெச்சூர்ட் பேபி வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா ப்ரீத் பண்ணுறதுக்கே மறந்துடுமா. ஓகே, ஏன்னா ரெகுலர் ப்ரீத் எடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும். ஸோ அப்போ இந்த ப்ரீத்திங் அந்த ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லாமல் போகக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டெத்து தான் நடக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் பார்ட் பார்த்துக்கோ. ஏன்னா இதுதான் எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்லீப் சைக்கிள். ஓகேயா. ஸோ அப்போ இந்த பான்ஸ்ன்ற பார்ட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெடுலா ஆப்லங்கேட்டா இஸ் த போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் தட் கனெக்ட்ஸ் ஸ்பைனல் கார்ட். ஏன்னா லாஸ்ட்டு ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்குமான ஒரு கனெக்ஷன் வந்து இந்த மெடுலா ஆப்லங்கேட்டா தான்.
ஸோ அதான் சொல்லுவாங்க, ஏதாவது கீழே விழுகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் இந்த பார்ட்டு நம்மளுடைய ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் போர்ஷனில் வந்து அடிப்படுது அப்படின்னா, பர்டிகுலராக அந்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைண்ட் பிரைனில் வந்து இந்த பான்ஸ் மெடுலா ஆப்லங்கேட்டா வந்து டேமேஜ் ஆனது அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தான். ஓகேயா? So medulla oblongata is the posterior most part of the brain that connects the spinal cord and various parts of the brain. It has cardiac centers, respiratory centers. ஏன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்கனோ அதெல்லாம் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. Cardiac centers, respiratory centers, vasomotor centers to control heartbeat, respiration and contractions of blood vessels respectively. It also regulates vomiting and salivation. ஓகேயா? ஸோ அப்போ வாமிட்டிங் நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் போகிறோம், ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தாட் வந்து நமக்குள்ளே க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய பாடி கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த ஆர்கன்ஸ் தானே. ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் ஹையாக இருக்குது, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஹையானதுனால ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஆர்கன்ஸோட அந்த ஸ்டிமுலேஷனில் தான் இருக்கும், இந்த பார்ட்டோட ஸ்டிமுலேஷனில் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர்வியூ ஆஃப் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சென்சரி, பெர்செப்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் வாலண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், லாங்குவேஜ். ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 5, 8 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அது எப்படி பாசிபிள் அப்படின்னா அவங்களுக்கான கார்டெக்ஸ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்குது, அதுதான் ரீசனாக இருக்கும். லாங்குவேஜ், திங்கிங், மெமரி, டெசிஷன் மேக்கிங், தென் க்ரியேட்டிவிட்டி. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் தான் காரணமாக இருக்கும். தென் தலாமஸ் ஆக்சஸ் ரிலே ஸ்டேஷன், ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம் ரிலே ஸ்டேஷன்னா. தென் ஹைப்போதலாமஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், thirst, hunger, urination, important link between nervous system and endocrine glands. ரெண்டு சிஸ்டத்தை வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டத்தையும் சரி நர்வஸ் சிஸ்டத்தையும் சரி கனெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து இந்த ஹைப்போதலாமஸோடது. The next one is cerebellum, maintenance of posture and balance, coordinate voluntary muscle activity. The next one is pons and medulla, role in sleep, awake cycle, cardiovascular, respiratory and digestive control centers. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒர்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன மாதிரியான ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஇஜி. இசிஜினா என்னன்னு தெரியும், எலக்ட்ரோ கார்டியோகிராம். இது இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ரெக்கார்ட்ஸ் தி எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆஃப் பிரெயின். ஸோ இசிஜி ஹார்ட்டோட அந்த லேப்டாப் சவுண்ட் அந்ததோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, அந்த லிடு அங்கே இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, அந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்றதை மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்றது வந்து பார்த்தா அப்படின்னா பிரெயினோட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வச்சுட்டு இது எப்படி பிரெயின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கா இல்லை அங்கே எதுவும் பிளாக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இந்த இஇஜியை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் இஇஜி கேன் டிடெக்ட் abnormalities in the brain waves and help in diagnosis of diseases, epilepsy, brain tumors, head injuries, etc. ஸோ அப்போ பிரெயினில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸை கூட அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இல்லை பிரெயினில் இருக்கக்கூடிய டியூமர்ஸ் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த கட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த இஇஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட்டு வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு வீடியோ கிளிப்பிங் சொன்னேன், இப்போ பார்த்துருவோம். Is to say the color, and your left side of the brain insists on reading the word. So by this we know that the brain is divided into two halves, the right half and the left half. And both these halves are connected to each other by a bundle of nerve fibers called the corpus callosum. So from this view, does our brain remind you of anything that can be eaten? Any nut? Yes, it looks like a walnut. And did you know that a walnut is... ஸோ பிரெயினோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் வால்நட் அப்படின்றாங்க. It's a brain boosting nut which when eaten regularly helps to increase memory power of the brain. So like you can see here,
our brain has wrinkles on its exterior surface, and this wrinkly part is called as the cerebrum, which makes up the major portion of our brain. But not every individual has equal amount of wrinkles. These wrinkles indirectly determine the intelligence of an individual. You may be wondering how. So let me tell you, the logic is that the wrinkles are formed to increase the surface area of brain tissue. So more the surface area, more the number of neurons in the nervous tissue. And more the neurons, more intelligent an individual is. So now we know that cerebrum is associated with the intelligence of an individual. Now ஸோ இப்போ அதில் வந்து எவ்வளோ ஃபோல்டிங்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி ஐ டோல்டு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, எவ்வளவு அந்த கைரி அண்ட் சல்சி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தேன்னா நமக்கான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. let's look at the brain from a different view. So when we change the angle and when we see it from this side, we notice that the cerebrum is actually divided into 4 parts or 4 lobes, we can say. And each lobe has different functions that they perform for the body. The first one is called the frontal lobe. Now just by the name, can you guess which one of these can be called the frontal lobe? Yes, it is this one, the one present in the front. Now to tell you its function, let me give you a math problem. Can you calculate this sum? Did you get the right answer? The frontal lobe controls problem solving and intellectual activities. So right now to solve this problem, your frontal lobe would ஸோ ஃப்ரண்டல் லோபுக்கான மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which controls the problem solving. actively involved. Some other functions are that this frontal lobe controls attention, judgment, behavior and muscle movement. So now let's test our muscle movement. Are you ready? So on my command, quickly raise your right hand. Good. So your frontal lobe is functioning really well. Let's move to the next lobe. This highlighted lobe here is called the parietal lobe. And do you know what it controls? Wait, let's take a test to see if it functions well. So you have to do as I say. Pinch yourself as hard as possible. Come on, do it quickly. Did that hurt? Did you sense any pain? So well, your parietal lobe senses pain. It also helps in visual functions such as reading and understanding statements. Are you all having fun learning about the lobes in the cerebrum? So let's continue. The next lobe is called the temporal lobe. It controls the visual and auditory memories. So all that you see and hear gets stored in the form of memories in this lobe. Do you all want to test this lobe too? Okay, so all that you have to do is listen to the statement, memorize it well and repeat it later. Are you ready? Here we go. Jack will cycle to the market and bring tomatoes for his mother. Did you get it right? You're brilliant. Let's move ahead. The fourth and the last lobe is the occipital lobe. It helps in recognition of color, words, and movements. So let's take a small test for this. So in this moving video here, you have to find the 10 hidden words and you have 10 seconds. Let's start. Wow, so quickly we've completed learning about the cerebral lobes. ஸோ இப்போ நமக்கான திங்கிங்லேயோ ப்ராப்ளம் சால்விங்லேயோ இல்லை விஷுவல்லையோ ஹியரிங்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ இது இந்த பர்டிகுலர் லோபில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாக தான் இது இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ ஒவ்வொரு லோபுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத இப்போ நீ கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீ பார்த்துருப்பேன். Wrong with their functions. Let's move to the second part of the brain. The small bulge at the back of your brain that you see is called as the cerebellum. Just like the cerebrum, this cerebellum is also divided into 2 halves. It's called as the small brain and it is a very important part of our brain. Compared to the cerebrum, the cerebellum has more number of neurons and it controls essential body functions like balance, coordination and posture, allowing us to move properly and maintain our structure. So your cerebellum is the reason that you can stand on one leg, jump around, run,
and maintain your body posture and structure. Now, both these parts that we just discussed are superficially present on the exterior of our brain. But tell me one thing, who tells you when you're hurt or angry or sad or excited about something? We link these emotions to our heart, but is it really your heart? No, it's your brain. The part that handles your emotional side is hidden below this wrinkly portion or the cerebrum. So in our next video, we'll dissect. ஸோ எமோஷன்ஸ்க்கான அது அந்த ப்ராசஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா எதோட தான் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினோட தான் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ உனக்கு பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நீ விஷுவலாக பார்த்துருக்கக்கூடிய டைமில் நிச்சயமாக இந்த கான்செப்ட் உனக்கு மறக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கான ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். Okay, describe the structure and functions of brain. Okay, thank you students.